ஹே கைஸ், உங்களோட பர்சனாலிட்டி ரொம்பவே ஒரு குட் அண்ட் பர்ஃபெக்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கா? அப்படி ஒரு வேளை உங்கள் பர்சனாலிட்டி ரொம்பவே குட் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் மற்றவங்களால உங்களுக்கும் எப்பவும் ஹர்ட் ஆகவே ஆகாது. சரி, இப்போ சொல்லுங்க, நீங்கள் அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஒரு பர்சனை நிச்சயமாக மீட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த ஒரு பர்சன் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாவோ இல்லை ப்ரிட்டியாவோ இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பர்சனுக்கு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் எப்போவும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு நியூ இடத்துக்கு போனாலுமே போன ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே ரொம்பவே மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான கேங் சுற்றி எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரொம்பவே ஒரு ஃபெமிலியரான பர்சனாக இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கல ரெஸ்பெக்டை விட அந்த பர்சனுக்கு ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஒரு படி மேலேயே அந்த இடத்துல கிடைக்கும். சரி, இப்போ சொல்லுங்க, உங்களுக்கும் ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கா? அண்ட் எஸ், எல்லாருக்குமே கண்டிப்பாக அப்படி ஒரு ஆசை இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு கூட இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, அதுக்காக தான் உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் உங்களை ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக மாற்றவும் நான் இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ரொம்பவே ஒரு பேசிக்கான 5 பர்சனாலிட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். அண்ட் இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக மாறலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சனாக மாறணுன்னா உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி இருக்கணும். ஸோ வாங்க நம்ம டிப்ஸ்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற காரணத்தினால நான் நம்ம வீடியோட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க.